அன்யங்டான்மீஸ் வெல்கம் டு பேங்க்டன் எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு பர்த்டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பர்த்டே அன்றைக்கே வந்துட்டு இந்த ஒன் ஷாட்டை போட வேண்டியது அதுதான் பிளானு. பட் கொஞ்சம் நிறையா அதுக்குள்ளே நடுவில் திங்ஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் போட முடியல. ஸோ அதனால தான் இது ஜின்னுக்கு போட்டுறணும் அப்படின்னு, ஏன்னா அவரோட பர்த்டேக்கு போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது. ஸோ போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே ஜின்னு, ஹாப்பியாக இருங்க. சாரி, உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் லைவே வரலை. ஸோ அது வர ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சேஃபாக இருங்க. அப்புறம் உங்களோட அப்கமிங் இயர்ஸ் நல்லபடியாக அமையறதுக்காக ஆல் த பெஸ்ட். அண்ட் எப்போவுமே ஆர்மிஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம். ஸோ நீங்கள் எதுக்காகவுமே வரி பண்ண வேண்டாம். ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அதுவுமே சொல்லணும்னு நினச்சேன். ரீசெண்டாக நம்ம டேனி அவங்களோட கிராண்ட்மா கிட்ட போயிட்டாங்கல்ல. ஸோ அதனால ஆர்மிஸ் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிங்க. ஸோ எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அது இட்ஸ் நார்மல், ரைட்? அந்த உலகத்தில் எந்த லிவிங் க்ரியேச்சராக இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்துருச்சுன்னா ஒரு நாள் கண்டிப்பாக போகணும்ல. ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம டேனி கண்டிப்பாக இனிமேல் அவன் சேஃபாக இருப்பான். பிகாஸ் அவன் ஹெவனில் நம்ம கிராண்ட்மா கூட அவன் சேஃபாக இருப்பான். அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. அண்ட் இப்போது அவன் சேஃபான ப்ளேஸில் இருக்கான். ஸோ நீங்கள் யாரும் அவனை நினச்சி வரி பண்ணாதீங்க. எப்போவுமே அவன் மேலேருந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பான், நம்ம கூடவே இருப்பான். ஸோ இதை தான் நான் தவனுக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அவர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆர்மிஸ் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் எப்போவுமே தவனுக்கு கொடுங்க. என்ன நடந்தாலும் சரி, அவரை நம்ம அவரை டவுனாக ஃபீல் பண்ண வைக்கவே கூடாது. ஹீ டிசர்வ்ஸ் எவ்ரிதிங். ஸோ நிறையா விஷயம் அவர் கான் த்ரூ பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீ டிசர்வ்ஸ் டு ஸ்மைல் எவ்ரிடே, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் அவரை ஹாப்பியாக வச்சுக்கணும் ஆர்மிஸ். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே நல்லதுக்கு தான். ஹாப்பியாக இருங்க, கவலைப்படாதீங்க. சீக்கிரமாக எல்லாம் சரியாகும். ஸோ ஆர்மிஸ் நீங்களும் வரி பண்ணாதீங்க. லெட்ஸ் ஹோப். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தோம்னா ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் தான். யார்? நம்ம ஜின்னு ஒரு ப்ரொஃபஸர். பட் உங்களோட நேம் மூணு. ஸோ உங்களுக்கும் ஜின்னுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஜின்னை பிடிக்கும், அவருக்குமே உங்களை பிடிக்கும். பட் என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஸ்டடீஸ் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அது வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட கொஞ்சம் கோல்டாக டிஸ்டன்ஸாக இருப்பார். பட் அந்த மாதிரி தான் இருப்பாரே தவிர்த்து உங்களை பிடிக்காமலாம் கிடையாது. ஸோ உங்கள் ஸ்டடீஸ் நீங்கள் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்ட்டு தான் அவர் வெயிட் பண்ணுவார். ஸோ இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா ப்ரொஃபஸரில், ஸோ அதனால தான் கோல்டாக இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு தாட்டுமே இருக்கும். இவரை எப்படி தான் இது பண்ணுறது, என்ன ரொம்ப இது பண்ணுறாரே, கோல்டாக இருக்காரே, ஸோ திட்டிகிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த்தாக இருக்கும். 1 மந்த்துமே இப்படி தான் போயிருக்கும். ஸோ ஒன் டே ஜின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கும். உங்களோட காலேஜ்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். பட் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நார்மலாக வழக்கம் போல் உங்கள் கிளாஸில் உட்காண்ட்ருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வழக்கமாக உட்கார ப்ளேஸில் இருப்பீங்க. ஸோ அப்போ உங்கள் கிளாஸ்க்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி வராரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு தான், என்னடி இவன் வந்திருக்கான் தெரிலையே, சொட்டத்தலைக்கு என்ன வேணுமா தெரில, இரு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் பேசிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் ஹெச்ஓடி வராரு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா, உங்களோட மேக்ஸ் ப்ரொஃபஸர் இன்றைக்கி இனிமேல் வரமாட்டார். ஸோ அவர் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். ஸோ அதனால் அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு புது ப்ரொஃபஸர் வந்திருக்காரு. ஸோ அவரை நீங்கள் வெல்கம் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் அவர் தான் உங்கள் கிளாஸோட கோஆர்டினேட்டரும் கூட.
அப்படின்னு சொல்ல, நீங்கள் எல்லாம் அப்படியே வந்துட்டு புது ப்ரொஃபஸரா? இவன் எப்படி இருப்பான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனும் அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸர் மாதிரி சொட்ட தலையான் தான் இருப்பான் போல் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அவன் வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் ஹெச்ஓடி வந்துட்டு அவரை வந்து வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாரு. ஸோ அந்த பர்சனும் வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின்னு தான். ஸோ அழகாக வந்துட்டு அந்த ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட், ஃபுல் ஃபார்மலில் ஃபோல்டட் ஸ்லீவ்ஸில் பார்க்கவே செம்மையாக இருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜின்னை பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. ஸோ வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்துட்டு அந்த பெஞ்சை பார்க்கறது, பெஞ்சில் கிறுக்கிறது அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஜின்னு வரவே எல்லோரும் வந்துட்டு ஜின்னை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே செம்ம சர்ப்ரைஸு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு வேறு யாரோ வந்து வயசான கேளாம் வருவான் அப்படின்னு வச்சுருப்பாங்க. பார்த்தா யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் மேன் அவர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. நிறைய கேர்ள்ஸ்லாம் அப்போவே ஃபால் இன் ஃபர்ஸ்ட் சைட்டுன்ற மாதிரி வந்துட்டு விழுந்துட்டாங்க. அப்புறமேட்டு ஜின்னு வந்துட்டு அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கும்ல கிளாஸில், அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ப்ரொஃபஸர் கிம் சொக்ஷின். ஸோ இனிமேல் நான் தான் உங்களோட மேக்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ என்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணிங்கன்னா நானும் உங்ககிட்ட நல்லா இருப்பேன். வாழைத்தனம் ஏதாவது பண்ணிங்கன்னா அப்புறம் நான் எங்கே கவனிக்கணுமோ அங்கே கவனிச்சுப்பேன். ஸோ ஐ ஆம் லைக் அ மிரர். நீங்கள் எப்படி என்கிட்ட இது பண்ணுறீங்களோ அப்படி தான் நான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். ஸோ புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. இங்கே நீங்கள் அந்த வாய்ஸை கேட்ட உடனே சடனாக அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம ஜின்னு தான் அங்கே மைக்கில் நின்று பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே வைட் ஐஸோட இவன் என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக்குடு உங்களுக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ ஜின்னுமே வந்துட்டு அந்த ஹெச்ஓடி கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு ஹெச்ஓடி வந்து கிளாஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு போயிடுவார். ஸோ ஜின்னு வந்துட்டு ஸோ லெட்ஸ் பிகின் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் போய்ட்டு ஏதோ எழுதுறாரு. ஸோ நீங்களா செம்ம ஷாக்டாக உட்காண்ட்ருக்கீங்க. என்னடா இது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. யார் என்ன பண்ணுவாங்க? ஹஸ்பண்ட் கிளாஸ் நடக்கும் போது நம்ம கிளாஸையாக கவனிப்போம். அந்த நம்ம ஆள் வந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் வீக்கு. ஸோ ஜின்னை பார்த்தாலே ஃப்ளாட் ஆயிரும்ல. ஸோ அது பேனும் வந்து பார்த்துட்ருக்கு. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அதாவது மூணோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 3க்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு தெரியும். பட் வந்து யார் கூடன்றது வந்து தெரியாது. ஸோ வந்து அப்படியே சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு ஜின்னை பார்த்து வந்து ஃப்ளட் பண்ணுறாங்க. ஐ மீன் ஜின்னை பார்த்து ஜொல்லு விடுறாங்க. ஸோ இங்கே இவளுக்கா அப்படியே ஒரு பக்கம் ஏறுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவே இருக்கா. ஸோ ஜின்னு வந்து என்ன பண்ணுவார்னா, இப்போது உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஸோ எல்லோரும் அவங்கவுங்க நேம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக வந்து கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்க நேமை சொல்கிறாங்க, அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் டர்ன் வருது. நீங்களும் ஏன்ச்சு ஐ எம் மூன் சார். வெறும் மூன் தானா? கிம் மூன் சார். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுனா, அவருக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது உங்கள் ரியாக்ஷனை பார்த்து. பிகாஸ் நீங்கள் செம்ம ஷாக்டாக இருப்பீங்கல்ல. ஸோ அதனால் ஸோ அவரும் வந்து உட்காருங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் உட்காந்துருவீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து கிளாஸ் வந்து பிகின் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பெல் வந்து அடிக்குது, அதாவது கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு பேக் பண்ணும் போது ஜின் வந்துட்டு யூஆர் மிஸ் மூன் ரைட்? எஸ் சார், கம் டு மை ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு போயிடுவார். இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே செம்ம ஷாக்டாக இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு, என்னடி உன்னை கூப்பிட்றாரு? யாருக்கடி தெரியும்? என்ன இது வந்த உடனே உன்னை கூப்பிட்றாரு? ஏதாவது நீ வேறு கம்னுன்றோமா, அந்த ஆள் எதுக்கு என்னை கூப்பிட்றான்னு கூட தெரில அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு அனாய்டாக வந்துட்டு சொல்கிறீங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்குது, எதுக்கு வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜின்னோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு போகிறீங்க. அவருக்குன்னு தனியாக ஸ்டாஃப் ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் போய் நாக் பண்ணுறீங்க. அவருமே வந்து கமன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க. வந்து உட்காரு அப்படி சொல்லி நீங்களும் போய் உட்காந்துப்பீங்க. சொல்லுங்கள் சார், எதுக்கு சார் வர சொன்னீங்க? அது நான் எதுக்கு நான் வர சொன்னேன்னா, இனிமேல் நான் தான் உன்னோட மேக்ஸ் ப்ரொஃபஸர். அதான் தெரியுமே, அங்கேயே சொல்லிட்டீங்களே கிளாஸில். அது இல்லை, இங்கே பார்,
நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம், நீ என்னோடய ஒய்ஃபுன்றதுக்காக நான் உன் மேலே ஈஸியாக போவேன்னு மட்டும் நினச்சிடாத. தப்பு பண்ணால் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும். இங்கே நீ என்னோடய ஸ்டூடெண்ட், நான் ப்ரொஃபஸர், அதுதான் ஓகேயா? அதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. நீ நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்கூடாது. காலேஜ் வந்தியா, கிளாஸை கவனிச்சியா, நல்ல மார்க் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், புரியுதா? தேவையில்லாமல் வேறு எந்த வேலையும் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. உன் மேலே மற்ற ஸ்டாஃப்ஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு, பார்த்துக்கோ. அது இல்லை சார், நான் ஒழுங்காக நடந்துப்பேன். குட். இனிமேல் ஒழுங்காக தான் நடந்துக்கணும். கேள்விப்பட்டேன் நீ எவ்வளோ வாலுன்ட்டு இந்த காலேஜில். இனிமேல் அந்த வால்தனம் இருக்கக்கூடாது. இருந்துச்சு வாளோட ஒட்ட நறுக்கிடுவேன். அதனால் ஒழுங்காக வந்தோமா, படித்தோமா, போனோமான்னு இருக்கணும், புரியுதா? ஓகே சார். புரிஞ்சுதா? எஸ் சார். இதை சொல்ல தான் கூப்பிட்டீங்களா சார்? இதை சொல்ல தான் கூப்பிட்டேன். இனிமேல் எந்த ஸ்டாஃப்ஸும் உன் பேரை சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். இப்போ நீ போ. அப்படி சொல்ல நீங்களும் மண்டையை ஆட்டிட்டு குடுக்குட்டு அங்கேருந்து விட்டா போதுன்ற மாதிரி ஓடிடுவீங்க. ஸோ உங்களுக்கு என்னடா இது, ஐயோயோ போச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த காலேஜ்லேயே கொஞ்சம் துருன்ட்டு எப்படி சொல்கிறதுனா அடங்காமல், யாருக்கும் அடங்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, துருன்னு இருப்பீங்க. ஸோ இப்போ அது எல்லாமே ஆப்போசிட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஏன்டா இவன் வந்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நீங்களுமே விட்டுடுவீங்க. அப்படி தான் உங்கள் காலேஜ் டேஸ் போகுது. ஆக்சுவலி நீங்கள் ஃபைனல் இயரில் தான் இருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. காலேஜ் முடியும் போது நல்லா கொஞ்சம் கெத்தாக பில்டப் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தோமே, ஆனால் இப்போ எப்படி மொக்கையாயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி தான் ஒரு 1 வீக் கிட்ட போயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தான் வீட்டில் நைட் டைமு, ஸோ ஹாலில் ஷோஃபா இருக்கும்ல, அங்கே உட்காந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜின்னு சமைச்சிட்ருப்பாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, ஜின்னு காலேஜ் கிளாஸில் நிறைய ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இதை நாளைக்கு பண்ணிட்டு வரணும், அண்ட் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா நிறையவே ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, யூஸ்வலாக இல்லாமல் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் மூஞ்ச ஒரு மாதிரி உருன்னு வச்சுட்டே பண்ணிகிட்ருக்கீங்க. ச்சே, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கே, யோயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை திட்டிக்கிட்டே நீங்கள் அந்த ஹோம் ஒர்க்ஸை பண்ணுறீங்க. உங்களுக்கு அது பண்ணவே பிடிக்கல. ஸோ நீங்கள் அந்த டைப் கிடையாதுல்ல. ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஸோ ஜின்னுக்கு அதெல்லாம் கேட்குது. பட் இருந்தாலும் கேட்காத மாதிரி அங்கே நின்று சமைச்சுன்னு இருக்காரு. பட் அவருக்கே செம்ம சிரிப்பாக இருக்குது. ஸோ அவருக்கு ரொம்ப சிரிப்பு வருது. பட் கோல்டு எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு அவர் மறைச்சிடுவார். ஸோ அவர் சமைச்சிட்ருக்கு. நீங்கள் இந்த இளவு வேறு ஒழிய மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மண்டையை போட்டு பிச்சுக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜின்னு சமைச்செல்லாம் முடிச்சிருப்பார். முடிச்சுட்டு சரின்னு சொல்லிவிட்டு உங்களை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கடுப்பில் ஹோம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காடுறாரு. நீங்கள் அவர் உட்காந்து தெரியும். பட் இருந்தாலும் கோவத்தை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஜின்னு தான், நான் ஹோம் ஒர்க் முடிச்சிட்டியா, எப்படி போகுது? போகுது. முடிச்சா இல்லையா? இல்லை, முடிக்கலை, இன்னும் இருக்குது. ஏன் மூஞ்சை இப்படி உருன்னு வச்சிட்ருக்க, இஞ்சிட்டு இந்த குரங்கு மாதிரி? ஹோம் ஒர்க் தானே உன்னை பண்ண சொன்னாங்க, வேறு ஏதோ ஃபுல்லாக ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஜின்னு. என்ன சொன்னேன்? இதெல்லாம் பிடிக்காது சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னியே, ஜின்னுன்னு சொன்னேன். என்ன ஜின்னு பண்ணுன்ட்டு? என் பேர் ஒழுங்காக சொல்லு. அட ஜின்னு, நல்லா தானே இருக்குது. என்ன இப்போது இது எப்படி தெரியுமா இருக்குது? எதையோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. என்ன ஜின்னு பண்ணுன்ட்டு? எனக்குன்னு அழகாக பேர் வச்சுருக்காங்கல்ல ஜின்னுன்ட்டு, அப்போ அதை வச்சு கூப்பிடான். அது எல்லோரும் கூப்பிட்றது. ஸோ நான் அதை ஸ்பெஷலாக ஜின்னு நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் அழகா.
நாய்க்குட்டி கூப்பிட்ற மாதிரி நாய்க்குட்டி கூட இல்லை, வேறு என்னத்தையோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அட என்ன ஜின்னு நீங்கள், உங்களுக்கெல்லாம் டேஸ்ட்டே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஜின்னு. என் காதில் பண்ணுன்னு தான் விழுது. ஐயோ இங்கே பாருங்கள், அது வந்து இட்ஸ் ஸ்பெஷல். ஓகே, ஸோ ஜின்னு தான் உங்கள் பேர். என்ன இலவோ பேர் ஒழுங்காக இந்த பன்னு அப்படிலாம் ஐயோ அது ஜின்னு. ஏதோ ஒரு பண்ணுமா. ஐயோ இங்கே பாருங்க ஜின்னுவா, ஜின்னு. என்ன இலவோ எப்படி வேணால் கூப்பிட்டு தொலை. ஆனால் ஒழுங்கு மரியாதை காலேஜில் ப்ரொஃபஸர் தான் கூப்பிடணும், சார்ன்னு தான் கூப்பிடணும். அங்கே வந்து ஜின்னு பன்னுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அங்கெல்லாம் வந்து சார் தான், வீட்டுக்குள்ளே மட்டும் ஜின்னு. என்ன இலவோ எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து உட்காண்ட்ருக்காரு. அவருக்கு வந்து அது பிடிச்சிருக்கு நீங்கள் கூப்பிடுறது, பட் வந்து அந்த கெத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும்ல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக பிடிக்காத மாதிரி வந்துட்டு உட்காண்ட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுதிட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஜின்னு உங்கள் மண்டையிலே ஒன்று போடுவார். அம்மே எதுக்கு ஜின்னு அடிச்சிங்க? இப்படி 5 எழுத சொன்னால் 8ன்னு எழுதி வச்சுருக்கேன். என்ன கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும் மைண்டு? இப்போ மாற்றாத அது சொல்லுங்க, அதுக்கே அடிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையை வந்து தேய்ச்சிட்டே வந்துட்டு மாற்றுறீங்க. இங்கே அவர் ஒழுங்காக மேக்ஸ் போடும்போது கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கணும். ஐயோ எப்பா சாமி வேணாம், நான் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறேன். ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த லெக்சர் மட்டும் எடுக்காதீங்க. காலேஜ்லேயே உங்கள் லெக்சர் வந்துட்டு என்னால் தாங்க முடியாது. வீட்லையா? நோ வே. ப்ரொஃபஸர் எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் காலேஜ் விட்டு வரும்போது அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உங்கள் கழட்டி போட்டு வந்துடுங்க. இங்கே வரும்போது தயவு செஞ்சு அந்த லெக்சர்லாம் வேணாம். ஐ எம் ஸோ ஃபெட்டப் ஆஃப் யூர் லெக்சர். என்ன சொன்ன? என் லெக்சரை ஃபெட்டப்பா? எல்லாம் எனக்கு புரியல. என்ன? ஐயோ எப்பா சாமி விட்டுருங்களேன் ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னால் முடியல, வேணாம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்க எங்கள் ஜின்னு. ஓகே ஃபைன், அப்பர் நீ ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ற ஒரு காரணத்துக்காக உன்னை விடுறேன், ஒழுங்காக பண்ணு. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்தாலே நான் முடிச்சிடுவேன். அப்போ என்னால் தான் நீ பண்ணலன்ற. ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை. ஆமாம் அப்படி தான், போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்து எழுதுறீங்க. உங்களுக்கு வந்து யாரா இவன், என்னடா பண்ணுறது இவனை வச்சுட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹோம் ஒர்க்ஸை வந்துட்டு எழுதிட்டுருக்கீங்க. ஸோ ஜின்னுமே வந்துட்டு நீங்கள் போடுறது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி உட்காந்து வந்து பார்த்துட்டு இருப்பார். ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 1 hour கழிச்சு ஹோம் ஒர்க் முடிச்சியா? முடிக்க போகிறேன். எவ்வளோ நேரம் ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு? நீங்கள் என்ன கொஞ்சமாக கொடுத்தீங்க, அம்புட்டையும் கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் ஒரு ஹோம் ஒர்க்குன்றீங்க? நானும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரியும். எவ்வளோ இருக்குது? இன்னும் 2 சம் இருக்குது, சீக்கிரம் போடு. அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு போடுறீங்க. ஸோ ஜின்னுமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா, ஸோ நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணு அப்படி சொல்லி தராரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து டைம் வந்துட்டு போகுது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 10 o'clock இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைனலாக உங்கள் ஹோம் ஒர்க்கை வந்து எழுதி முடிக்கிறீங்க. ஸோ இங்கே ஜின்னு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். சரி ஓகே இந்தாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் நோட்டை கொடுக்குறீங்க. ஜின்னு உங்களை பார்க்குறாரு என்ன அப்படின்ட்டு. நீங்கள் சைன் போடுங்க. சைன் இருக்குது. ஐயோ நீங்கள் தானே மேக்ஸ் ப்ரொஃபஸர், நீங்கள் தானே அம்மா கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் தானே சைன் பண்ணணும். நான் அது நாளைக்கு தானே சப்மிட் பண்ண சொன்னேன். அதுக்கு இப்போயே நீங்கள் போட்டுறனால எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து சைனை வாங்கி ஏன் மேடமால் வர முடியாதோ அப்படி சொல்ல, நான் அப்படி வர நேரம் ஏதாவது சம்மு ஏதாவது போடுவேன்ல. யார்? நீனு சம்மு போடுவேன். இதை நான் நம்பணும். எப்போ கிளாஸை கட்டடிக்கலாம், எப்போ என் கண்ணில் மண்ணை தூவலாம், எப்போ வந்து எங்கேயாச்சும் ஓடலான்னு பார்த்துட்ருக்குற நீ சம் போடுவியோ? சரி விடுங்க. என்ன இப்போது அது ஏதோ காலேஜ் டேஸ்னால் அப்படி தான் கொஞ்சம் அதெல்லாம் என்கிட்ட செல்லாது. ஒழுங்காக நாளைக்கே வந்து வாங்கிக்கோ. அட போங்க, இன்னும் உங்கள் கூட பேச முடியாதுல்ல, முடிஞ்சிச்சு. வா வந்து சாப்பிடுவா. சரி அதையாவது கொடுக்குறீங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிருப்பீங்க. சரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு 2 பேரும் வந்து சாப்பிட போகிறீங்க. ஸோ அவர் தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து சாப்பிட்றீங்க, அவருமே வந்துட்டு சாப்பிட்றாரு. ஸோ அது 2 பேரும் சைலண்ட்டாக தான் சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜின்னு வந்து சரி நீ போய் படுப்போம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் என்ன இதெல்லாம் எடுத்து வைக்க வேணாமா, க்ளீன் பண்ண வேணாமா?
நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஒன்றும் வேணாம், உனக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, நீ போய் படு. என்ன ஜின்னு இப்படி இருக்கீங்க நீங்கள்? போய் படு சொன்னால் படு முன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போயிடுவீங்க. அவர் உங்களுக்கு புரியுது, அவர் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து கேர் பண்ணுறாரு. பட் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ இவர் மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு, இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் ஓகே சொல்லிட்டு நீங்கள் வந்து குட் நைட் சொல்லிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்துட்டு போயிடுவீங்க. ஸோ இவருமே வந்துட்டு மற்ற டிஷ்ஷஸ் அந்த வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேபிள் க்ளீன் பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக அவர் வரத்துக்கே வந்துட்டு ஒரு 11 o'clock ஆகிருக்கும். ஸோ வந்து பார்த்தா நீங்கள் நல்லா வந்து தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ அவர் வந்து உங்களை பார்த்து ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து உங்கள் மேலே போட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அவருமே வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துப்பார். ஸோ அப்படியே தான் போகும். ஸோ மார்னிங் ஆயிரும். ஸோ இப்போ மறுநாள் மார்னிங்கு வழக்கம் போல் நீங்கள் வந்து காலேஜ்க்கு வந்துட்டு கிளம்பிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ 2 பேருமே வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்துட்டு பஸ்ஸில் போவீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு அவர் வந்து காரில் வந்து போவார். ஸோ ஈவினிங் வரும்போது மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து அவர் வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட்டு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் கிளாஸில் வந்து உட்காந்துருக்கீங்க. டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி நேற்றே ஜின்னு வந்து உங்களுக்கு சொல்லிலாம் கொடுத்துருப்பாரு. ஹோம்ஒர்க் போடும் போதே வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து ஓரளவு ஓகே தான். ஸோ அதனால் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க. ஸோ டெஸ்ட்டும் ஆரம்பிக்குது. ஜின்னுமே வந்துட்டு எல்லாேருக்கும் வந்து பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ அப்படியே வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினும் வந்து ஓரளவுக்கு வந்து தெரியும். ஸோ ஜின்னு வந்து ஆல்ரெடி அந்த கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் உங்களுக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதிட்டுருப்பீங்க. எக்ஸாமும் அப்படியே தான் போகும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பையன் வந்துட்டு இருப்பான். ஸோ அவன் எழுதிட்டுருப்பான். அவன் வந்து உங்களோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரில. ஸோ உங்களை பார்த்தா நீங்கள் வந்து நல்லா எழுதிட்டுருப்பீங்க. ஸோ அவன் அஸ்கி வாய்ஸ்லே ஒய் ஒய் மூன் என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறீ? என்ன கொஸ்டின்? அதுவா 18th கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் சொல்ல. அதுவா இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேப்பரை வந்து பார்க்குறீங்க. ஸோ அதில் ஆன்சர் இருக்கும்ல. ஸோ பார்த்து சொல்லலாம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஆன்சர் சொல்கிறீங்க. ஒய் என்ன அதுக்கு ஆன்சர் டூவா சரி அப்படி சொல்லிட்டு அந்த பையனும் வந்துட்டு எழுதுகிறான். பட் ஆன்சர் சொல்லிட்டீங்க, அந்த ஸ்டெப்பு வந்துட்டு வரணும்ல. ஸோ நீங்கள் வந்து அவனை அப்படியே அடலூசு பையலன்ற மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்து பார்த்துட்டுருக்கீங்க. இது எல்லாத்தையும் ஜின்னு வந்து நோட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அவருமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து விட்டுருவார். ஸோ செகண்ட் டைமும் அந்த பையன் வந்து உங்ககிட்ட ஆன்சர் கேட்பான். நீங்களுமே வந்துட்டு சொல்லுவீங்க. இதுக்கு ஜின்னு வந்து கடுப்பாயிருவார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுருவார். பட் செகண்ட் டைம் நீங்கள் சேம் அதே பண்ணுறத வந்து ஜின்னுக்கு வந்து பிடிக்கலை. ஸோ ஜின்னு வந்துட்டு மோன் சார் என்ன பண்ணிருக்கேன் நீ அப்படி சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் எழுதிட்டுருக்கேன் சார். எழுதிட்டா இருக்க? ஒழுங்காக உண்மையை சொல்லு, என்ன பண்ண நீ? எழுதிட்டு தான் சார் இருந்தேன். பொய் சொல்லாத முன், நீ என்ன பண்ண நான் பார்த்தேன் சார். அது உனக்கு தெரிஞ்சால் நீ மட்டும் எழுதணும். அது என்ன உன் கூட இருக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது? உனக்கு தெரியும்ல, ஆற்றி எழுதுறவனை விட காட்டுறவனுக்கு தான் பனிஷ்மெண்ட் அதிகம். சார் சாரி சார். சாரிலாம் இங்கே வேலைக்கு ஆகாது முன். நான் ஃபஸ்ட் டைமே உன்னை பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு விட்டா நான் முறைச்சேன்ல, நீ கவனிச்சல. அப்புறம் தான் மறுபடியும் சாரி சார் ப்ளீஸ். இல்லை முன், இதை என்னால் ஒத்துக்க முடியாது. பேப்பரை கொடு. சார் 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 இல்லை சார், பேப்பரை கொடுன்னு சொன்னேன். சார் சார் லாஸ்ட்டு சார் சார் ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ் சார் பேப்பரை கொடு முன். சார் இங்கே பார், எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். நீ வந்து தப்பு பண்ணியிருக்க. ஸோ அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கணும்ல. சார் ப்ளீஸ் வேண்டாம் சார். நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஐ எம் சாரி முன். சார் இந்த மாதிரி நான் வேறு எதனா பனிஷ்மெண்ட்னா கூட நான் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் இது மட்டும் வேண்டாம். ஓ, என்ன பனிஷ்மெண்ட்னாலும் எடுத்துப்பீங்க மேடம்? ஆமாம் சார் ப்ளீஸ் இது மட்டும் வேண்டாமே. ஸோ ஃபைன். இப்போது இந்த எக்ஸாமுக்கு வந்த கொஸ்டினை 10 times நாளைக்கு எழுதி எனக்கு சப்மிட் பண்ணணும்.
என்னஹா 10 டைம்ஸ் எழுதி சப்மிட் பண்ணுறியா இல்லை இந்த பேப்பரை கொடுக்குறியா? சார் நீ தானே சொன்ன என்ன பனிஷ்மெண்ட் இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன்ட்டு. ஆனால் சார் பண்ணுறியா இல்லை பேப்பரை கொடுக்குறியா? நான் பண்ணுறேன் சார். அப்படின்னா உட்காந்து எழுது அப்படி சொல்லிட்டு ஜின்னு வந்து அந்த பக்கத்தில் இருந்தான்ல அந்த பையனோட பேப்பரில் வந்துட்டு மைனஸ் மார்க் பண்ணிவிட்டு அவர் போயிடுவார். ஸோ உங்களுக்கா ஐயோயோ அப்படின்ற மாதிரி இருக்குது, ஏன்டா இவன் இப்படி இருக்கான் சிடுமூஞ்சி அப்படின்ற மாதிரி ஜின்னை திட்டிட்டு நீங்களும் வந்துட்டு எழுதி விட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த பையனை பார்க்குறீங்க, அவன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சரி போய் ஒலி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு எழுதிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து டெஸ்ட்டும் முடியுது. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து உட்காந்து அந்த அசைன்மெண்ட் அவர் உங்களுக்கு கொடுத்துருப்பார் இல்லையா, ஸோ அதை வந்து ஃப்ரீ டைமில் வந்து எழுதிட்டுருக்கீங்க. பட் அது ரொம்ப நிறையாவே இருக்கும். ஸோ உங்களால் முடியல. ஸோ அன்றைக்கி டே வந்து அப்படியே வந்து பாஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு நைட் டைம் தான், அதாவது ஈவினிங் டைமு. ஸோ நைட் டைமு நீங்கள் வந்து ஈவினிங்லேருந்து காலேஜ் வந்ததுலேருந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த அசைன்மெண்ட்டை தான் எழுதிட்டுருப்பீங்க. ஜின்னுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இல்லை செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே வந்து விட்டுருவார். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் அந்த அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு அவர் வந்து அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிள்லேயே வச்சுருவார். வச்சுட்டு அவர் வந்து முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒழுங்காக போய் படு. ஸோ ஜின்னு அப்படி சொல்ல நீங்கள் வந்து எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன சொன்ன? எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம், எடுத்துன்னு போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு எழுதிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு கோவமாக வருது. ஜின்னு வந்துட்டு இங்கே பாரு, பசியோடு எழுதினா ஒன்றும் எழுத முடியாது, ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது, சாப்பிட்டு பண்ணு. எனக்கு தான் வேணாம் சொல்கிறேன்ல, எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் பாரு, நீ வந்து கோவமாக இருக்கேன்னு தெரியுது, பட் இது நீ பண்ண தப்பு தான். எனக்கு ஒன்றும் வேணாம். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டை உட்காந்து எழுதுறீங்க. ஜின்னுமே வந்து இதுக்கு மேலே ஏதோ சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்து படுத்துருவார் பெட்டில். ஸோ நீங்கள் வந்து அவர் வந்து எதுவுமே பண்ணாததை பார்த்துட்டு பாவி எதனா சொல்கிறானா பாரு, சம்மதிக்க வைக்கிறானா பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வந்து உட்காந்து புலம்பிட்டே எழுதிட்டுருக்கீங்க. பட் ஜின்னு வந்து பேருக்கு தான் போய் படுத்திருப்பார். பட் அவர் தாட்ஸ் ஃபுல்லாக வந்து உங்கள் மேலே தான் இருக்கும். ஸோ அவர் திரும்பி உங்களை தான் பார்த்துட்ருப்பார். பட் நீங்கள் வந்து அவர் பேக் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் ஸ்டடி டேபிள் உட்காந்து எழுதிட்டுருப்பீங்கல்ல. ஸோ உங்களுக்கு தெரியாது ஜின்னு உங்களை பார்க்கறது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து எழுதிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் வந்து ஒரு 11:30 ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே லைட்டாக திரும்பி வந்து சாப்பாடை பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து உங்கள் டம்மிலாம் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வந்து உங்கள் வயிற்றுல கை வச்சுட்டு ஏன் இப்படி சத்தம் போடுற, போடாத ப்ளீஸ், பசிக்குதா? ஆமாம் எனக்கு பசிக்குதே. சரி கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கலாமா, ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வயிற்றுக்கிட்ட பேசிகிட்டே அப்படியே ஜின்னு வந்து முழிச்சிட்ருக்காரா தூங்குறாரா சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜின்னு வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவருக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக திரும்பவே அவர் வந்து அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்துட்டு தூங்கிட்டான் நம்ம சாப்பிட்லாம் கொஞ்சோண்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தட்டை வந்து அப்படியே கையில் எடுத்து ஒரு வாய் எடுத்து வாயில் வைக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பசி. ஸோ எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது டக்குன்னு ஜின்னு யாரோ ஒரு மேடம் சொன்னாங்க எனக்கு பசிக்கலை, அது வேணாம் இது வேணான்ட்டு. இப்போது அங்கே மேடம் எங்கே போனாங்க அப்படி சொல்ல நீங்கள் வந்து அது வந்து ஜின்னு அந்த பொண்ணு எங்கே போச்சு தெரில, அது காணாமல் போச்சா? அந்த பொண்ணு எங்கேயோ ஜன்னல் வழியாக தப்பிச்சு ஓடிச்சு. தெரியுது, நல்லா தெரியுது. அது சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் தற்காலிகமாக உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது. உண்ணாவிரத போராட்டம் வேறு, இதெல்லாம் நீங்கள் உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஏதோ விட்டுருங்களே, இதுக்கு தான் முன்னாடியே கொடுத்தப்பவே சாப்பிட்ருக்கணும். சரி அது நான் வந்து கோவமாக இருந்தேன் அதனால தான், இப்போவும் கோவம் தான் ஆனாலும் நான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் வந்து இந்த சைல்டிஷாக பண்ணுறது நம்ம ஜின்னுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் ஓகே அப்படி சொல்லிட்டு வந்து விட்டுட்டாரு, சரி போனால் போகுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணுறீங்க. ஸோ
நைட்டு ஃபுல்லாக அதாவது ஒரு 1:00 ஆகும். ஸோ அது வரைக்கும் பண்ணுறீங்க. அப்புறம் 1:00 ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க ஹோம் ஒர்க்கை. ஸோ மறுநாள் மார்னிங் ஆகுது. இப்போ வந்து உங்கள் கிளாஸில் தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் பீரியட் வந்து ஜின்னோட பீரியடு. இப்போ பிரேக் டைமு. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ டைமும் முடியுது. ஸோ இப்போ ஜின்னோட கிளாஸ் தான். ஜின்னு வந்துட்டு வராரு. ஸோ வந்துட்டு அவர் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ நீங்களும் வந்து கிளாஸை வந்து கவனிக்கிறீங்க. அப்படியே தான் வந்து ஸ்மூத்தாக வந்துட்டு போகுது. ஸோ டைம் முடிய போகிற நேரத்தில் வந்து ஜின் வந்துட்டு கிளாஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு, இதோட இந்த கிளாஸை நான் முடிச்சுக்கிறேன், மறக்காமல் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் மிஸ் மூன், சொல்லுங்கள் ஜின்னு. சார் சார் ஜின் சார் அப்படின்ட்டு நீங்கள் மழுப்புறீங்க. நீங்களே ஒரு நிமிஷம் ஐயோன்ற மாதிரி ஆயிருக்கும் உங்களுக்கு. இங்கே ஜின்னா அதுக்கு மேலே ஷாக்குடு. நீங்கள் வீட்டில் ஜின்னுன்னு கூப்பிட்டு அந்த பழக்கம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வாய் தவறி சொல்லியிருப்பீங்க. அவர் அவங்கள முறைக்கிறாரு. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைஸ்டு, ஷாக்கு, நிறைய பேர் ஜெலஸில் பார்க்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார், நேற்று கொடுத்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். எடுத்துகிட்டு வா. அந்த வரேன் சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஐயோ போச்சு திட்டா போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜின்னுன்னு சொல்லியிருப்பீங்கல்ல, அதனால உங்களுக்கு அப்படி இருக்குது. சரி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அசைன்மெண்ட்டுக்காச்சும் கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பேக்கில் தீட்றீங்க. பார்த்தா அசைன்மெண்ட்டை காணும். நீங்கள் ஐயோ அசைன்மெண்ட்டை காணும், ஒரு வேளை வீட்டில் விட்டுட்டேனோ, அச்சோ போச்சு மாட்டினேன், என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பயத்தில் உங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் அப்படியே வந்து பேக்கையே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கிறத வந்து ஜின்னு வந்து பார்த்துட்டு, மிஸ் மூன் சார் அசைன்மெண்ட் எங்க? அது வந்து சார் அசைன்மெண்ட் எங்கன்னு கேட்டேன். அது சார் நான் அசைன்மெண்ட் எங்கே மூன்? சார் சாரி நான் என்ன? அது வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சார். என்னது, வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஆமாம் சார், சாரி சார். சரி, இன்னைக்கு ஒரு நாள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணிடுறேன் சார். பொய் சொல்லாத மூன். இங்கே பார், ஒன்றும் முடிக்கலைன்னு சொல்லிடு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வீட்டில் விட்டு வந்துட்டேன், அங்கே விட்டு வந்துட்டேன்னு பொய் சொல்லிட்டுருக்காத. எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். சார் இல்லை சார், நான் பொய் சொல்லலை, நிஜமாகவே நான் வந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் சார். ப்ளீஸ் சார் நம்புங்க, நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை. உன்னை நான் எப்படி நம்புறது? பொய் சொல்ல மாட்டேன், என்ன நிச்சயம்? சார் அது நான் நிஜமாக நான் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் எது வேணால் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. பட் நீங்கள் பண்ணாத தப்பை வந்துட்டு ஒருத்தவங்க நீங்கள் பண்ணீங்க, அதுவும் நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஸோ ஜின்னு வந்துட்டு அதை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு, சரிங்க பார், உனக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம். நாளைக்கு மார்னிங் வந்த உடனே ஆஃபீஸ் டேபிளில் அசைன்மெண்ட் இருக்கணும், புரியுதா? ஓகே. புரிஞ்சுதான்னு கேட்டேன். ஓகே சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜின்னும் வந்துட்டு சரி உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கிளாஸ் வந்து எண்ட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அவர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க. என்னடா இப்படி இவர் நம்ம செய்யாத தப்பை செஞ்சோன்ற மாதிரி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபீலாகவே போயிருக்கும். ஸோ அந்த நாள் வந்துட்டு, அதாவது அந்த காலேஜ் டே வந்து அப்படியே முடியுது. இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் இயர் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஈவினிங் தான் நீங்கள் வந்துட்டு காலேஜ் விட்டு நீங்கள் வந்து ஜின்னுக்கு வந்து வெயிட் பண்ணாமல் நீங்கள் பாட்டு போயிடுவீங்க, நடந்து பஸ்ஸில் போயிருப்பீங்க. ஸோ ஜின்னு வந்து அந்த ஸ்ட்ரீட்டாண்ட வெயிட் பண்ணியிருப்பார். நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரும் வந்துட்டு
கோச்சிக்கிட்டா போலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவரும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துடுவார். நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு உங்கள் ஒர்க் அதாவது ஹோம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜின்னு வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா நீங்கள் வந்துட்டு ஹோம் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிவிட்டு அவருமே வந்துட்டு போயிடுவார். அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட்டு டின்னர் டைமு. ஸோ ஜின்னு வந்துட்டு போய் டின்னர்லாம் சமைச்சு முடிச்சிருப்பார். ஸோ அது வரைக்குமே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு வந்து படிக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் வராரு. வந்து கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவர் வரத்தை பார்க்காம நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. எங்கள் ஜின்னு, என்ன பண்ணுற நீ? இன்னும் ஹோம் ஒர்க் பண்ணுறேன், படிக்கிறேன். படிக்கிறியா? இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் வருதுல்ல, அதுக்கு. சரி வந்து சாப்பிட்லையா? டைம் என்ன ஆகுது பாரு. இல்லை எனக்கு பசிக்கலை. எதுக்கு இப்படி பேசுகிற? நான் நல்லா தானே பேசுகிறேன். எங்கே பாரு மோன், நீ பேசுகிறதே சரியில்லை. நான் ஒன்றும் அப்படி தான் பேசலை, நான் நார்மலாக தான் பேசுகிறேன். என்ன காலேஜில் திட்டினதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உக்காண்ட்ருக்கியா அப்படின்னு அவர் கேட்க நீங்கள் வந்து சைலண்ட்டாகவே இருக்கீங்க, பதில் சொல்லலை. அவர் பாரு மோன் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்காம உட்காந்து வந்து உங்கள் நோட்ஸ் வந்து பார்க்குறீங்க. ஸோ வந்து அவர் வந்து உங்கள் ஷோல்டர் மேலே கையை வச்சுட்டு இன்னொரு கையை வந்து உங்கள் சின்ன வந்து ஃபேஸை வந்து திருப்புறாரு அவரை பார்த்த மாதிரி. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. என்ன நான் திட்டினேன் அதுக்கு இப்படி உக்காண்ட்ருப்பியா? நான் பண்ணாத தப்புக்கு நீங்கள் திட்டினீங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாயிருச்சு. நான் உங்களுக்கே தெரியும்ல, நான் வந்து ஈவினிங் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ நேரம் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணேன்ட்டு. அப்புறம்ட்டி நீங்கள் அதுவும் பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டீங்க ஜின். ஐயோ அப்படி கிடையாது மோன். பார், நான் உனக்கே தெரியும் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்படி தான் கேட்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கேன். இப்போ உன்னை மட்டும் நான் அப்படி கேட்காம விட்டேன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க? அது வேறு மாதிரி போகுமோன்னு சொன்னால் புரிஞ்சுக்கோ. அதனால தான் நான் உன்னை அப்படி கேட்டேன். ஏன் எனக்கு தெரியாதா நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு? நேற்று உன் கூட நான் தானே இருந்தேன். அதுக்காக நீங்கள் என்ன அப்படி வந்து சொல்லியிருக்கக்கூடாது. சரி என்ன இப்போது? சாரி போதுமா? போதாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், போங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை வந்து இன்னுமே திருப்புறாரு. பிகாஸ் நீங்கள் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு மூஞ்சை திருப்பியிருப்பீங்க. ஸோ அவர் இன்னும் வந்துட்டு அவர் ஃபேஸ் பண்ண மாதிரி பார்க்குறாரு, உங்கள் ஃபேஸை திருப்புறாரு. இப்போ என்ன பண்ணணும்? எதுவும் பண்ண வேணாம் சொல்கிறேன்ல. சரி நான் ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவர் வந்து உன்னை தான் ஐஸ்கிரீம் வேணுமா? சரி கொடுங்க பா வந்து ஒலி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்றாரு. நீங்களும் வந்து அதுக்குன்னு நான் வந்து உங்களை மன்னிச்சிட்டெல்லாம் கிடையாது, இன்னும் கோவமாக தான் இருக்கேன், அதை ஐஸ்கிரீமை பார்த்துட்டு சொல்லு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்து சிரிச்சுட்டு வந்து போகிறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த நாள் வந்து அந்த நைட் வந்து அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ அப்படியே உங்களுக்கு டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. எக்ஸாம் டைம்ன்றதுனால நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அண்ட் வந்து ஜின்னுமே வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ்னால் வந்து நிறையவே கிளியர் பண்ணுறாரு. அப்படி தான் வந்து உங்களோட இந்த 1 வீக் வந்துட்டு போயிருக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே வந்து எக்ஸாமுக்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸாமும் எழுதி முடிக்கிறீங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஃபைனல் டே, உங்களோட கிராஜுவேஷன் டே. ஸோ இன்றைக்கி கிராஜுவேஷனு. ஸோ உங்கள் காலேஜ் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனில் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஜின்னு வந்து வீட்லேயே சொல்லி கூப்பிட்டுட்டு வந்திருப்பார். இன்றைக்கி தான் வந்து மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரிசல்ட்டோட, அதாவது கிராஜுவேஷனோட. ஸோ அதனால் தைரியமாக இரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தைரியம்லாம் மோட்டிவேட் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் நல்லாவே பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, ஸோ ரிசல்ட் வரும்போது. ஸோ அதை வந்து போக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டெல்லாம் பேசியிருப்பார். ஸோ இப்போ தான் வந்துட்டு கிராஜுவேஷன் வந்துட்டு நடக்குது. ஸோ நிறையா வந்து ஈவெண்ட்ஸ்லாம் போகுது. ஸோ நிறையா இது பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி இப்போ வந்துட்டு மார்க்ஸ் சொல்லி மார்க் ஷீட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து நர்வஸாக வந்துட்டு இருக்கீங்க.
ஜின்னு வந்துட்டு அங்கே ஸ்டேஜ் மேலே வந்துட்டு உக்காண்ட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக பயமாக வந்துட்டு இருக்குது. பட் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அந்த செரிமனியும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே போகும்போது அப்போ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, டாப் 10 யூனிவர்சிட்டி மெடலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு நேம்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையாக வந்துட்டு கூப்பிட்டுட்டு வந்து அந்த அதாவது எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களும் வந்து ஒவ்வொருத்தராக போகிறாங்க. உங்களுக்கு பக்குன்னு இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக டாப் 1 கோல்டு மெடலிஸ்ட்டை வந்துட்டு கூப்பிடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். உங்களுக்கு செம்ம ஹாப்பி. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு யூனிவர்சிட்டி மெடலிஸ்ட் அப்படின்றத வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அது ஒரு விஷயம்னா, இன்னொன்று வந்து டாப் 1 வந்திருக்கோன்றது உங்களால் நம்பவே முடியல. ஸோ ஜின்னே வந்து ஷாக் ஆகிருப்பார் ஸ்டேஜ் மேலே. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த ஸ்டண்டாக ஷாக்டாக வந்து உட்காண்ட்ருப்போம்ல, அந்த மாதிரி உட்காண்ட்ருக்கீங்க. அவங்க ஸ்டேஜில் வந்து உங்கள் நேம் வந்து கூப்பிட்றாங்க. இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களை ஷேக் பண்ணுறா. ஏய் மூன், என்னடி ஆச்சு? செத்து ஒளியாதடி, வந்து தொலைடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டியிலே ஒன்று போடுறா. நீங்கள் அப்போ தான் ரிலேட்டிவ்க்கு வந்து என்னது உன்னை அங்கன கூப்பிட்றாங்க. எங்கண்ணே? ஐயோ ஸ்டேஜ் மேலே கூப்பிட்றாங்க, போ சீக்கிரம் போ. அது நிஜமாகவே அது நான் தானே? 3 நான் மட்டும்தானே இருக்கேன், வேறு யாரும் இல்லைல்ல? பைத்தியக்காரி வளராதரி, போடி. சரி போகிறேன். ஆனால் 3 வேறு யாரும் இல்லைல்ல? ஏன்னா நான் போய் அப்புறம் வேறு யாருன்னு சொல்லிட்டு அது எம்ப்ரெஸ்ட் ஆகிடும்டி. ஐயோ ஏம்மா தாயே, ஒரு ரோல் நம்பரை சொன்னாங்க, ஏம்மா போம்மா சீக்கிரம் போடி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களாலேயே உங்களை வந்து நம்ப முடியல. ஸோ நீங்கள் வந்து இன்னும் அந்த டவுட்டோடவே போகிறீங்க, வேறு யாரையாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேஜ்க்கு வந்துட்டு கிட்டே போகிறீங்க. ஸோ வந்துட்டு அந்த ஹெட்டு அந்த அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்க வந்துட்டு ஜின்னை வந்துட்டு கூப்பிட்றாங்க அவார்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ ஜின்னு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜின்னை கூப்பிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து உங்கள் கையால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜின்னுமே வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ யாருக்கு தான் ப்ரௌடாக இல்லாமல் இருக்கும், தான் ஒய்ஃப் யூனிவர்சிட்டி டாப் ஃபஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் அவர் கையாலே வந்து வாங்குறதுன்றது வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தானே. ஸோ உங்களுக்குமே அப்படி தான், உங்களுக்கு இன்னும் ஹாப்பி, ஜின்னு கையால் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிவிட்டு ஜின் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. ஜின் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஜின்னு. ஸ்டேஜ் மேலே இருக்கும்டி. தேங்க்யூ சார். இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் அந்த கேப் அதெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாரு. அண்ட் அந்த அவார்டையுமே வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபைனலாக அந்த மெடலை வாங்கிட்டீங்க. அதுவும் ஜின்னு கையாலே வந்துட்டு அந்த ட்ராஃபியை வந்து வாங்கியிருப்பீங்க. ட்ராஃபி மெடல் 2மே தான். ஸோ நீங்களும் வந்து ஹாப்பியாக இருக்க. அதோட அந்த செரிமனி வந்து முடியுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிராஜுவேஷன் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஸோ செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குதிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு எல்லாருமே வெளியில், அதாவது அந்த கிரவுண்டில் தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜின்னு வந்து அந்த பக்கம் வந்து உங்கள் பக்கம் வராரு. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜின் கிட்ட வந்து போகிறீங்க. ஸோ ஜின்னு வந்து கையில் வந்து பொக்கே வச்சுருக்காரு. நீங்கள் வந்துட்டு போய் நிற்கிறீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அவர் நர்வஸாக வந்துட்டு வராரு. நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, இந்தா ஃபர்ஸ்ட் இந்த பொக்கே அப்படி. தேங்க்யூ ஜின்னு. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, என்னடா இது நான் வச்சுருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, சரியான பரதேசிங்க ஃப்ரெண்ட்ஸு. என்னடா தான் ஃப்ரெண்டு வந்து டாப் 1 வந்துட்டாலே யூனிவர்சிட்டி மெடலிஸ்ட்டாக, ஒரு பூ கொடுப்போம், ஒரு பொக்கே கொடுப்போம், சரி அது கூட வேணுங்க, அட்லீஸ்ட் ஒரு ரூபா சாக்கி எதுவுமே தரல, நீங்களாச்சும் கொடுக்கணும்னு தோணுச்சே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜின்னு. என்ன சொன்ன? அது பொக்கே கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். பட் நான் எதுக்கு கொடுத்தேன்னு உனக்கு
தெரிலையா? அஃப்கோர்ஸ் கிராஜுவேஷனுக்கு தானே. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ சரி, இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். ஐ எம் ஆல் எஸ். அது வந்து நான் அது எப்படி நான் சொல்கிறது, வாயில தான். அடியே கொஞ்சம் இருடி, சொல்ல விடுறி. சரி சொல்லுங்க. அது வந்து அது அது வந்து அது ஆக்சுவலி பேசிக்கலி ப்ராபப்ளி கெமிக்கலி, ஃபிசிக்கலி, சைக்காலஜிக்கலி, மறந்துட்டேன், பயாலஜிக்கலி. ஏய் என்னடி பிரச்சனை, எனக்கு கொஞ்சம் சொல்ல விட்றியா? நீ தானப்பா வந்து சைக்காலஜி, அது நீ சொன்ன. சரி ஏதோ பேசிக்கலி ஃபிசிக்கலி என்ன ஆச்சு? அது இரு, நான் சொல்கிறேன். சரி சொல்லு. அது வந்து அது நான் நீ அது நான் வந்து நீ வந்து ஏம்மா இருமா. சரி ஓகே, என்ன டக்குன்னு சொல்லு, டைம் ஆகுதுல்ல. அது வந்து அது நான் வந்து உன்கிட்ட அது ஆரம்பமே, ஐயோ என்னதாயா சொல்ல வர. அடியே கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருடி. நானே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்புறம் நான் படிச்சுட்டு வந்த டைலாக்லாம் மறந்துடுவேன்ல. படிச்சுட்டு வந்த டைலாகா? ஐ மீன் அது வந்து இங்கே பாருமா, எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. அப்போ எவ்வளோ நேரம் பேசினதெல்லாம். ஐயோ ஈஸ்வரா, ஏய் கொஞ்சம் வாயா மூட்டிட்டு சைலண்ட்டாக நான் சொல்கிறதே கேள்றி, இல்லைன்னா நான் மறந்துடுவேன். சரி குல்டவுன் பாஸ், ஜின்னுப்பா குல்டவுன். என்ன சொல்லு? குல்டவுன் ஜின், குல்டவுன். ஓகே, இங்கே வேறு எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நான் டேரெக்டாக சொல்லிடுறேன். சொல்லு என்ன விஷயம்? பேசும்போது குறுக்கால பேசாதடி. சரி ஓகே ஃபைன். ஓகே, நான் பேச மாட்டேன், சொல்லு. அதாவது நான் வந்து நீ வந்து மூன். ஓகே அது வந்து நான் வந்து உங்ககிட்ட அது ஓகே ஃபைன். எங்கே பாரு மூன், நான் உங்ககிட்ட அப்படியே ராகுல்த்துனே போனோம்ல. கொஞ்ச நேரம் சும்மா இருடி. சரி ஓகே. அதாவது நான் உங்ககிட்ட மேரேஜ் அப்போ இல்லை, இங்கே பாரு, நீ நினச்சிட்ருக்கலாம் நான் வந்து உன் மேலே உன்கிட்ட கோல்டாக இருக்கேன், உன்னை கேர் பண்ணிக்காமல் இருக்கேன், உன்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் அப்படிலாம் நீ நினச்சிக்கலாம். அது எப்படிடா உனக்கு தெரியும்? என் மைண்ட் எதாவது படிச்சிட்டியா என்ன? ஏய் வேணாண்டி. சரி ஓகே. சின்னப்பா கண்ட்ரோல். பத்தியா நீயே சின்னப்பான்ட்ட. அப்போது அந்த பேர் பிடிச்சிருக்குது என்ன? ஏய் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருடி. சரி அதுக்கேண்டா அழுற? கொஞ்ச நேரம் சைலண்டாக இரு, நான் சொல்லி முடிக்கிறேன். ஷட் அப். ஓகே சரி ஓகே டன். அது என்னன்னா, நான் வந்து உன்கிட்ட அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அதுக்காக எனக்கு உன்னை பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது. எனக்கு உன்னை பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த நீ வந்துட்டு படித்து முடிக்கணும். ஸோ உனக்குன்னு வந்துட்டு ஒரு இது இருக்கணும், உனக்குன்னு ஒரு டிகிரி இருக்கணும். ஸோ அதுவும் இந்த மாதிரி அதனால தான் நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேனே தவிர்த்து உன்னை பிடிக்காமலாம் வந்துட்டு எனக்கு இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த மேரேஜே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய சம்மதத்தோடு தான் வந்து இந்த மேரேஜ் வந்து நடந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரி இது ஃபோர்ஸ்டெல்லாம் வந்துட்டு ஒன்றும் கிடையாது. நீ நினச்சிருக்கலாம், யாராக இருந்தாலும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. பிகாஸ் நான் வந்து உன்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் அப்படி. பட் அதுக்காக வந்துட்டு எனக்கு வந்து உன்னை வந்து சுத்தமாக பிடிக்காது அப்படிலாம் வந்துட்டு கிடையாது. எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீ வந்து கிராஜுவேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினச்சேன், வெயிட் பண்ணிட்டேன். ஸோ நீயும் ஃபைனலாக கிராஜுவேஷன் முடிச்சிட்ட. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு தெரியுமா.
ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி பிகாஸ் என் கையால் வந்து உனக்கு வந்து அந்த அவார்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னோடய ஒய்ஃபை நினச்சி எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ அதான் இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் நான் பொக்கே கொடுத்ததுக்கான ரீசனும் நான் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நினச்சி கொடுத்தேன். நீ என்னடானா கிராஜுவேஷனுக்கு விஷ் பண்ணுற தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டேன். உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நான் எத்தனை படம் எத்தனை டைலாக்ஸ் பார்த்துருப்பேன் தெரியுமாடி. இது அப்புறம் எனக்கு தெரியாமல் பார்த்தேன் நீனு. அது நைட்டு நீ தூங்க போகும்போது நான் உட்காந்து பார்ப்பேன். அடப்பாவி நீலாம் வெளில போய் ப்ரொஃபஸர்னு சொல்கிறாத. என்னடி மரியாதை குறையுது. அதான் தான் இப்போ சொல்லிட்டீல லவ் சொல்லிட்டேன். ஸோ அதனால் இனிமேல் அப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு மவளே மரியாதை குறைஞ்சதுன்னு வச்சுக்கோ. ஸ்டில் ஐ எம் யுவர் ப்ரொஃபஸர். ஹலோ பாஸ், இப்போ நான் கிராஜுவேஷன் ஆகிட்டேன். ஸோ நீ எனக்கு ப்ரொஃபஸர்லாம் கிடையாது. சரி அந்த அந்த ரியாலிட்டிலாம் விட்டுரு. சரி இப்போ என்ன சொல்கிறேன்னா ஆன்சரை சொல்கிறீ. என்ன ஆன்சர்ப்பா? அட பைத்தியக்கார், உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு ஏதாவது பதிலாக சொல்கிறீ. ஏண்டா நான் சிரிக்கும் போதே உனக்கு தெரிய வேண்டாம். அது இருந்தாலும் வாயால் நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா. அப்படியா? உன் வாயால் அந்த 3 வார்த்தையை சொல்லிட்டீன்னா நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். ஸோ சொல்லணுமாவா? அடியே அதுக்காக தாண்டி நான் அவ்வளோ படம் அவ்வளோ நேரம் அவ்வளோ படத்தை பார்த்து டைலாக்கை பார்த்து எந்த சீனுமே செட் ஆகலை தெரியுமா. கடைசியாக ஏதோ ஒரு சீனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் எங்கே வந்து பார்த்தா எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் உள்டாவாயிருச்சு. இருந்தாலும் நான் வந்து தைரியமாக சொன்னேன்ல, அதுக்காகச்சும் நீ சொல்லணும்ல. சார் அப்படி என்ன படம் பார்த்தீங்க? அது எதுவும் உனக்கு நீ முதல்ல அந்த அந்த 3 வார்த்தையை சொல்லு. எனக்கு ஆன்சர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ இது பண்ணிக்கோ. சரி ரொம்ப சார் கெஞ்சலாம் வேண்டாம், சொல்கிறேன். சொல்லு ஐ எம் ஆல் இயர்ஸ். அதுக்கேண்டா இவ்வளோ கிட்ட வர, கொஞ்சம் தள்ளிப்போ. டிஸ்டன்ஸ் மெயின்டைன். இதுக்கப்புறம் என்னம்மா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் எனக்கு புரியல. அது ஏன்னா நம்ம காலேஜில் இருக்கோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும். இல்லை மேடம், நான் இப்போ உனக்கு வந்து ப்ரொஃபஸர் கிடையாது. நீ கிராஜுவேஷன் ஆகிட்டப்பா. ஓ, நான் சொன்னது எனக்கேவா? சரிப்பா, நீங்கள் நடத்துங்க. சரி காலத்தை ஓட்டாதிரி பேசிட்டு எனக்கு முதல்ல சொல்கிறீ. சரி ஓகே, ஏதோ போனால் போகுது. ஐ லவ் யூ. என்னது போனால் போகுது ஐ லவ் யூவா? ஆமாம், ஏதோ பிள்ளை ரொம்ப கெஞ்சுதே. சரி பாவோன்னு ஓகே பண்ணி விடலான்னு பார்த்தா என்ன நீ என்ன சொன்ன? அது நான் வந்து ஜின்னு. அது மவளே உன்னை கொன்ற வேண்டி. சரி விடு, அதான் சொல்லிட்டேன்ல, ஒழுங்காக சொல்ல மாட்டேன். இப்படி மட்டும் சொல்லன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? ரசம் உன்னால் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணுவேன்? சரி ஓகே, ஃபைன். ஐ லவ் யூ ஜின்னு. இது தானே கேட்க ஆசைப்பட்டேன். சரி ஓகே, லவ் யூ டூ. அதை எப்படியா சொல்லுவாங்க? வேறு எப்படி சொல்லணும்? ஸோ நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கியப்பா. அது கொஞ்சம் அழகாக ரொமான்டிக்காக ஹக் பண்ணிவிட்டு அப்படிலாம் சொல்லணும். அப்படிலாம் சொல்லணுமா? நல்லது, நீ தர மாட்டேடா, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே திரும்புறீங்க போகலான்னு சொல்லிட்டு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து பேக்குக்கு வந்து பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி போதுமா? பர்றா, என்னடா இது சடன் சேஞ்சு? அதெல்லாம் அப்படி தான், இனிமேல் இப்படி தான் இருக்கும். ஸோ என்ன ஹேண்டில் பண்ணுறான்னு பார்ப்போம். பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அதோட இந்த 1 ஷாட்டை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த 1 ஷாட்டு நம்ம ஜின்னோட பர்த்டே அன்றைக்கே வர வேண்டியது ஆர்மிஸ். பட் வந்து நிறையா இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி போடுறேன். ஸோ ஜின்னோட பர்த்டேக்கு பில்லேட்டடாக வந்து இது வந்து கிஃப்டாக நம்ம ஜின்னுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த ஆர்மிஸ் பாய். எல்லோரும் கேட்ட மாதிரி டார்கேஷ் வந்துட்டு வரும். ஸோ இன்னும் 2 டேஸில் டார்கேஷ் வந்து வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பாய்.